வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பட்டட்ட மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு ஆவணப்படம்னா சின்ன வயசுலேருந்து இதுவரை நடித்த வரைக்கும் பலவிதமான காட்சிகளை சேகரித்து ஒரு ஆவணப்படம் தயாரிப்பது அது மிகப்பெரிய ஒரு நினைவான ஒரு விஷயம். அதை நயன்தாரா தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் நயன்தாரா பியாண்ட் தி ஃபைரி டேல் அப்படிங்கிற பேர்ல தயாரிச்சுட்டு இருக்காரு. தயாரிக்கிற சமயத்தில் அவரு சிறு வயது போட்டோலாம் காமிப்பாங்க. அப்புறம் எப்படி நடிக்க வந்தார், யாரிடம் சான்ஸ் கேட்டாரு, மற்றபடி என்னென்ன படத்தில் நடிச்சார், அவர் நடித்த அனைத்து படமும் அதுல டச் ஆகும். அப்பதான் அந்த ஆவணப்படம் முழுமையாகும். அதன் அடிப்படையில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படம். அது தனுஷ் நடிச்ச படம். நயன்தாரா அதில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு படம் நானும் ரவுடி தான். ஆனா அது எதிர்பாராத ஒரு வெற்றி. ஆமா, தனுஷே எதிர்பார்க்கல. அதன் அடிப்படையில் நயன்தாராவுக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டும் வந்தது. அந்த வகையில் தனுஷுக்கு கூட நயன்தாரா மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு அன்னைக்கு வெளிப்பட்டுச்சு. அதை நயன்தாரா தன்னுடைய கடிதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த நானும் ரவுடி அப்படிங்கிற ஒரு படத்தையும் அதுல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சில காட்சிகள் வேணும்னு சொல்லி போட்டு அந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற முறையில நடிகர் தனுஷ்ட ஒரு அனுமதி கேட்கிறார். அவர் நடிச்ச அனைத்து படத்திலையுமே கம்ப்ளீட்டா அவர் நடிச்ச முதல் படம் ஐயா சரத்குமார் நடிச்ச படம். அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்கிட்ட கேட்டாரு. அவரும் சில காட்சிகளை கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னென்ன படத்தை நடிச்சவரோ அத்தனை காட்சி கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில் அதே மாதிரி நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்திலையும் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேர்ல தனுஷ்ட இந்த மாதிரி ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறேன். அந்த படத்துக்கு பேர் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டைல் வச்சிருக்கிறேன். உங்களுடைய படத்தினுடைய நீங்க தயாரிப்பாளர் இல்லை, அந்த நானும் ரவுடி நான் நடிச்சவன். அதனால அதனுடைய சில காட்சிகள் எனக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதை மாற்று கருத்துல கொடுத்துருவாங்க, பேசுவாங்க. அதன் அடிப்படையில் கேட்டிருக்காரு. கேட்டவுடனே தனுஷ் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே நயன்தாராவுக்கும் அவருடைய கணவர் விக்னேஸ்வரனுக்கு ரொம்ப ஷேக். என்னடா நம்ம நடிச்ச படம், அப்புறம் அது ஒரு என்ஓசி கேட்பாங்க. நானா இது சர்டிபிகேட் மாதிரி அவர் கொடுப்பாரு. தனுஷ் கொடுக்கக்கூடிய சமயம் பின்னால பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் என்ஓசி சர்டிபிகேட்டு கேட்டு சப்மிட் பண்ணக்கூடிய சமயம் நான் அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, அதனுடைய சில காட்சிகள் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு இவர் சொன்ன உடனே ரொம்ப ஷேக்கு. ஆமா, ஷேக் ஆன உடனே நயன்தாராவுக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். உடனே மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிடுறார். இந்த மாதிரி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்க யார் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு குறைபாடுள்ள ஒரு கடிதம் மாதிரி என்ன நீங்க பழி வாங்கி விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கடிதத்தை அவர் எழுதுறார். தனுஷுக்கு ஆப்போசிட்டா எழுதக்கூடிய சமயத்துல அதை பார்த்துட்டு தனுஷ் வாழ விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. இதன் அடிப்படையில 2 பேர்த்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. எப்படியோ பார்த்திருக்காரு. அந்த எப்படிதான் இருந்தாலும் அந்த ஆவணப்படம் முழுமையா அப்படி இல்லையா. அதன் அடிப்படையில அந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துல என்ன பண்ணியிருக்காரு, இவர் அனுமதி தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல நடிகர் தனுஷ். நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தினுடைய பிட்டெல்லாம் யாரும் தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காங்க, நயன்தாராவும் கணவர் விக்னேஸ்வரோட சேர்ந்து அதுல இருந்து ஒரு 3 வினாடி காட்சிகள் எடுத்து அந்த ஆவணப்படத்துல ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்கள்ட்ட தனுஷ்ட கேட்காம ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண உடனே அது ரெடி ஆயிடுது. அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டக்கூடிய சமயத்துல அந்த 3 வினாடி படம் அதுல இருக்கு. அப்புறம் ட்ரெய்லரா தியேட்டர்ல ட்ரெய்லரா வெளியிடுற சமயத்துல அதை தனுஷ் பார்த்திருப்பாரு போல இருக்கு. என்னடா அது நம்ம தான் அந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துக்கு நான் எந்த ஒரு சீனும் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதையும் மீறி நயன்தாரா இதுல பயன்படுத்தியிருக்காங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு,
வக்கீல் நோட்டீஸ் விட்டார். நீங்க 3 வினாடி படத்தை ஒரு பிட்டு தான் போட்டிருக்கிறீங்க, நானும் ரவுடி தான் அப்படின்னு. இருந்தாலும் அது என்னுடைய படம், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதையும் மீறி நீங்க போட்டிருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. ஆமா, இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு நயன்தாரா மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டு, இந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்க, இது மனசாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை படிக்கக்கூடிய சமயத்துல எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுகின்றீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை சொல்றார். நயன்தாரா வாழை விடுங்கிற அந்த வீடியோவில் தனுஷ் தன்னுடைய வெளிப்பாடை சொல்லிடுறாரு. இதுக்கு இடையில விக்னேஷ் சிவன் பார்க்கிறாரு, அவரு தன்னுடைய பதிவு போடுறாரு. அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த ஆவணப்படம் OTT தளத்துல வெளியாகக்கூடிய ஒரு தருணத்துல அந்த படத்தினுடைய காட்சியும் ஜாயின் பண்ணி, அதே நேரத்துல தனுஷ் அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வக்கீல் நோட்டீஸையும் ஜாயின் பண்ணி ஒரு கேலி மாதிரி, கிண்டல் மாதிரி. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் அந்த இதுக்கு இணையதளத்துக்கு பேரு, அதுல ஒரு 3 வினாடி நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம், நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தினுடைய சீனை. அதோட தனுஷ் அம்ச அந்த இதையும் வக்கீல் நோட்டீஸ் நாங்க அதுல பதிவு பண்ணியிருக்கோம், அதையும் நீங்க இலவசமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்கா ஒரு கேலி கிண்டல் தனமா பதிவு போட்டிருக்கிறார். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதையும் இலவசமாக பாருங்கள், அன்பை பரிமாறுங்கள். அன்பை பரிமாறுவது அப்படிங்கிறது அப்புறம், அப்படிங்கிற சமயத்தை நயன்தாரா ஓசுல நடிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வரும். எல்லாமே வியாபாரம்ங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தனுஷும் ஒரு வியாபாரி, அவர் ஒரு சினிமா வியாபாரி, நயன்தாராவும் ஒரு சினிமா வியாபாரி, விக்னேஷ் சிவன் அவருடைய கணவனும் ஒரு சினிமா வியாபாரி, அவ்வளவுதான். இதுல அன்பை பரிமாறுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நயன்தாரா இன்னைக்கு பல கோடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, தனக்கென்று ஒரு தனிப்பட்ட கதையில உள்ள ஒரு விஷயத்தான் அவர் நடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நடிகையா வந்திருக்கிறாங்க, ரசிகர்கள் தூக்கி விட்டுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய ஒரு கருத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு படத்துல நடிச்சிருவாரா, நடிச்சு கொடுத்துருக்கிறாரா? இது வரைக்கும் ஏதாவது இலவசமா நயன்தாரா நடிச்சு கொடுத்துருக்கிறாரா? அனுமதி முரண்படி கேட்டாரு, தனுஷ் இல்லைன்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு வருது. அதை விட்டு போட்டு திருப்பி 3 வினாடி காட்சியை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கலாமா? அது மிகப்பெரிய குற்றம் தானே. அதுக்கு தானே 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருக்காரு தனுஷ் நல்லவரா கெட்டவரா? நயன்தாரா நல்லவரா கெட்டவரா? விக்னேஸ்வர் நல்லவரா கெட்டவரா? அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே 3 பேர் வியாபாரிகள், முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் என்னுடைய பொருளுங்க, அது என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க அனுமதி கேட்க பட்சத்தை சொல்லிடுறாரு. அதை மீறி அது எடுக்கக்கூடிய சமயத்தில் அது தவறு தானே. அதே விக்னேஷ் சிவன் உணரல, மற்றபடி நயன்தாரா உணரல. பத்திரிகையாளர்கள் அந்த அந்த காட்சியெல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு முன்னால போட்டு காமிக்கக்கூடிய சமயத்துல அந்த 3 வினாடி காட்சி வருது, அது தனுஷுக்கும் காதுக்கும் போயிருது. ட்ரெய்லர் விடக்கூடிய சமயத்துல அந்த காட்சியை தனுஷும் பார்த்துடுறாரு. இன்னைக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு போட்டிருக்கிறாரு. நாங்க கோர்ட்ல சந்திப்போம், ஏன்னா கடவுள் உங்களுக்கு தண்டனை தருவார். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஏன்னா இதுல கடவுள் எல்லாம் இதுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நியாயமான விஷயமா அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. இதையெல்லாம் இன்னொரு விஷயத்த பார்க்கக்கூடிய விஷயம், SS குமார் அப்படிங்கிறவர் ஒரு LIC அப்படிங்கிற தலைப்புல ஒரு படத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தார். ஆமா, அதை விக்னேஷ் சிவன் LIC அப்படிங்கிற தலைப்பை பயன்படுத்துறேன்னு சொல்லி போட்டு அந்த அந்த படத்தினுடைய இயக்குனரும் இசையமைப்பாளருமான இயக்குனரும் இசையமைப்பாளர் SS குமார்ட்ட அனுமதி கேட்கிறார். கேட்டவனே இல்லைங்க, என்னுடைய கதைக்கும் இந்த LIC அப்படிங்கிற தலைப்புல நிறைய ஒற்றுமை தொடர்பு இருக்கு, அதனால அந்த அந்த தலைப்பை அதை விட்டு தர முடியாது சொல்றாரு. உடனே விக்னேஷ் சிவன் என்ன பண்றாரு, அந்த SS குமாருடைய அனுமதி இல்லாமலேயே, நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க நியாயம் பேசுறாங்க இல்லையா, அப்ப இவர்கள் செய்து நியாயமா, நயன்தாரா செய்து நியாயமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. SS குமார் LIC என்னுடைய தலைப்புங்க அப்படின்னு சொல்றாரு. விக்னேஷ் சிவன் கதை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த LICங்கிற தலைப்பு எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த SS குமார் சொல்றாரு, இது என்னுடைய தலைப்புங்க, நான் தர முடியாது, என்னுடைய கதைக்கும்
அந்த எல்ஐசி அப்படிங்கிற தலைமை கரெக்டா விட்டு தர முடியாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, அந்த எல்ஐசி அப்படிங்கிற தலைப்பை வந்து இவருடைய அனுமதி இல்லாமலேயே எடுத்து விளம்பரம் பண்றாரு. அது எந்த வகையில நியாயம்? இல்ல நயன்தாராவுக்கு இது ஒரு $1 மில்லியன் கேள்வி தானே. அவரு கேட்கிறாரு தனுஷ்ட, இத்தனைக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி எஸ் குமார் எல்ஐசி தலைப்பை வந்து அவரு முடியாது சொல்ற சமயத்தை விக்னேஷ் சிவன் பயன்படுத்தினாரா இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு தவறு தானே. இளையராஜா கான்செப்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இளையராஜா வந்து அது என்னுடைய படம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை போச்சுப்பாங்க. என்னுடைய பாடல் இந்த குணா சம்பந்தப்பட்ட பாடலுக்கு பயன்படுத்துறாங்க, 60 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ் குரூப். அதுக்கு முதல்ல எஸ்பி பாலசுப்ரமணியத்திலே மேடையில பாடிருக்காரு, நீ என்ன பாடு என்ன சமாளித்த என்ன பயன்படுத்தினாக்கு எனக்கு எல்லாமே ரைட்ஸ் வந்துடும் சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. அப்படி எஸ்பி பாலசுப்ரமணியத்தை இளையராஜா கருகி பூசிட்டார். அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் நாங்க 20 நண்பர்கள் சொல்லிட்டு ஒற்றுமையா போயிட்டாரு. அதன் அடிப்படையில வந்து ஒரு பிரச்சனை மீண்டும் வெடிச்சு என்ன ஆச்சு, வைரமுத்துக்கு இளையராஜாவுக்கு முட்டிக்கு இடையில கங்கை மரம் வந்து பஞ்சாயத்து பண்ணாரு. ஆமா, பாடல் என்பது ஒருவருக்கு சொந்தமானது கிடையாது. பாடல்னா பாடல் எழுதினவனுக்கு சொந்தமானது, பாடியவனுக்கு சொந்தமானது, இசையமைப்பாளருக்கு சொந்தமானது. இளையராஜா இசையமைப்பாளர் மட்டும்தான். அதே நேரத்தில் தயாரித்த தயாரிப்பாளருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து வந்து ஒரு மீட்டிங்ல பேசினார். அதுக்கு வந்து கங்கை அமர் பயங்கரமான ஒரு இது பேசினாரு. அப்படி இல்லை இப்படி இல்லை, வைரமுத்து நன்றி கேட்டவர், இளையராஜா இல்லாவிட்டால் வைரமுத்து வந்திருக்க முடியுமா, என்ன நாக்கை அறுத்து விடுவேன், அப்படி இப்படி என்னென்னமோ பேசினார் கங்கை அமர். இதான் ஒரு தடவையோடு முடிச்சுக்க, நீ எங்கிருந்து வந்து யார்கிட்ட எப்படி வந்தேன்னு தெரியுமா அப்படின்லாம் பலவிதமான பிரச்சனை வச்சுப்பாங்க. அது மாலை இது ஒரு பிரச்சனை, அது வந்து பாடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது வந்து காட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. இது சினிமா சம்பந்தப்பட்டது ரெண்டுமே தான். இது காட்சி சம்பந்தப்பட்டது, இளையராஜா செஞ்சு முடிச்சது வந்து அது பாடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எதாக இருந்தாலுமே சரிங்க, ஒரே வார்த்தை, அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு, அவர்கள் தன்னுடையதுன்னு சொல்லிட்டப்ப மீறி அதை செயல்படுத்தக்கூடாது. அது நயன்தாரா செஞ்சு மிகப்பெரிய ஒரு தவறு. 3 வினாடி காட்சியா இருக்குங்க, இன்னைக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு போட்டார்ல. 3 வினாடி காட்சி என்னதான் நீங்க வந்து பதிவிட்டால், விக்னேஷ் சிவன் பதிவிட்டாலுமே சரி, அன்பை பரிமாறுங்கள். அதோட சேர்ந்து இந்த தனுஷ் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸ் இலவசமாக பாரு, என்ன சொன்னாலும் தெரியும், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சது தானே. அப்படிங்கிறப்ப அப்புறம் நயன்தாரா எப்படி பேச முடியும், புரியுதுங்களா? அதனால வந்து அவரவர்களுடைய பொருள் அவரவர்களுக்கு சொந்தமானது. அவர்கள் கேட்கக்கூடிய சமயத்துல இல்லை என்னும் பட்சத்தில் அது எவ்வாறு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதனால வந்து தனுஷு அது தரமாட்டேன் என்று சொன்னது சரியான விஷயம். அதையெல்லாம் விட நயன்தாரா அறிக்கை விட்டார். அது தன்னுடைய எல்லா காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு அப்படி இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்டதை எழுதியிருக்கிறார். அந்த நாட்டு கடிதம் வந்து மிகப்பெரிய ஒரு கடிதமா இருக்கு. அது அவருடைய பிம்பம், அவருடைய விஷயம். ஆனால் தனுஷ் கூடாதுன்னு சொன்னதுக்கு பின்னாடி அந்த ஆவண படத்துல வந்து 3 வினாடி பயன்படுத்தலாமா, அது தவறு தானே. இந்த நயன்தாரா பத்தி நம்ம கேட்கக்கூடிய கிடையாது. இவர் என்னைக்காவது ஓசல் நடிச்சு கொடுத்துருக்கிறாரா? அதே இவர் தயாரித்த பல படங்கள்ல இருந்து பல காட்சிகளை எடுத்து இவர் சும்மா விட்டுருவாரா? இதான் பல விஷயம். தனுஷுக்கு நயன்தாரா மேல தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், ஒரு விஷயம் இருக்கலாம், அது தேவையில்லாத விஷயம். அது ஒரு அந்தரங்கமான விஷயமா கூட இருக்கலாம், நமக்கு அது தேவையில்லை. பட் ஒரு தயாரிப்பாளர் சொன்னதுக்கு பின்னால அந்த காட்சியை இவர் எடுத்து அதை பயன்படுத்துறது நயன்தாரா மிகப்பெரிய ஒரு தவறு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப எஸ் குமார் சொன்னார் எல்ஐசி தலைப்ப, அப்புறம் இவங்க ஏன் பயன்படுத்தினாங்க, அதுவும் தவறு தானே. இப்ப எஸ் குமார் வந்து நஷ்டஈடு போட்டாங்களா, நீ என்னுடைய தலைப்பு எப்படி நீ எல்ஐசியை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தலாம், அப்படி விக்னேஷ் சிவன் நஷ்டஈடு போட்டார் எஸ் குமார். அதான் எஸ் குமார் வந்து ரொம்ப பரிதாபமா பேசியிருக்காரு. மிகப்பெரிய ஆளு நபர் தனுஷ். ஆமா, அதனால வந்து நீங்க ரொம்ப கேட்டிருக்கிறீங்க. என்கிட்ட நீங்க கேட்டீங்களா? என்கிட்ட கேட்டீங்களா? கேட்டீங்க, ரைட்டு, நான் கூடாது சொல்லிட்டேன்ல, ரைட்டு, அதையும் மீறி பயன்படுத்துனீங்களா? தனுஷனுடைய கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதையும் நீங்க கேட்காம தான் அவர் சொல்லிட்டு அதையும் மீறி பயன்படுத்திருக்கிறீங்க. ரெண்டுமே தவறு தானே. அவர் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு. அவர் நஷ்டஈடு போட்டுட்டார், நான் நஷ்டஈடு போடல. இப்படி எஸ் குமார் அப்படிங்கிறவரு எல்ஐசி பட இயக்குனர், இசையமைப்பாளர், இன்னைக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி இது மனசு வெந்து போய் பேசுறாரு. இதுக்கு நயன்தாராட்ட என்ன பதில் இருக்கு?
அப்படிங்கிற கேள்வி இருக்கு. டாலர் மில்லியன் கேள்வியா, மில்லியன் டாலர் கேள்வியா அப்படிங்கிற நயன்தாராவுக்கு தான் தெரியும். அதனால வந்து இதெல்லாம் பொதுவா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடிதடி சண்டைகள், ஒரு கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்களுடைய உழைப்பு அவர்களுக்கு சொந்தமானது. கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப எஸ் குமார் வந்து நீ எல்ஐசி எப்படி பயன்படுத்தி போட்டு நயன்தாரா மேலே விக்னேஷ் சிவன் மேலே கோர்ட்ல கேஸ் போட்டான்னு வைங்க. அவர் கேட்கிறாரு 50 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்கிறாரு. நயன்தாரா கொடுத்து விடுவாரா? அப்புறம் எதுக்கு நியாயமான ஒரு அறிக்கை நயன்தாரா வெளியிட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. நீங்களும் தவறு செஞ்சிருக்கீங்களா? எஸ் குமார் வகையில தவறு செஞ்சிருக்கீங்களா? எஸ் குமார் வகையில எல்ஐசி தலைப்பை நீங்க எவ்வாறு எடுக்கலாம்? அவர்தான் முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. அது மாதிரிதான் இவரும் வந்து தனுசு கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. அதையும் மீறி இங்கேயும் எடுத்துட்டீங்க. நஷ்டஈடு வழக்கு 10 கோடி போட்டுட்டார். எஸ் குமார் எத்தனை கோடிக்கு நயன்தாரா மேல வழக்கு போட போறாரோ தெரியல. போடணும். அப்பதான் வந்து அந்த ருசி என்ன அப்படிங்கிறது இங்க இவங்களுக்கு அந்த வழி என்னங்கிறது இவங்களுக்கு நயன்தாராவுக்கு தெரியும். என்ன புரியுதுங்களா? அதனால வந்து நியாயமா பேசுற மாதிரியா அறிக்கை வெளியிடுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நயன்தாரா செய்து மிகப்பெரிய ஒரு தவறு. எஸ் குமார் வகையிலும் அவர்கள் செய்து மிகப்பெரிய ஒரு தவறு. அதையெல்லாம் விட எஸ் குமார் வந்து இன்று வரை நயன்தாரா மேல வந்து நஷ்டஈடு போடாமல் இருக்காரு பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு விஷயம். எல்லாமே கடவுளை நோக்கி விட்டுறாங்க. கடவுள் பார்த்து கூட எஸ் குமார் விட்டுறாரு. நயன்தாரா கடவுள் பார்த்து கூட விட்டுறாரு. ஆமா, எல்லாருக்குமே கடவுள் இருக்காரு. இருந்தாலும் செயல் என்று வரக்கூடிய சமயத்துல தப்பு தான். அதை வந்து நயன்தாரா உணர வேண்டும் என்பது பகிரங்கமான ஒன்று. நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதுதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.